பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல கவலையா இருக்கிறீங்களா? நீங்க கவலையா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காரணத்தை இன்னைக்கு ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமா உங்க கூட பேச போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து நாம் இன்னைக்கு தியானித்து செபிக்க போறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 2 சகோதரிகளை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு பேர் மார்த்தாள், இன்னொரு பேர் மரியா. இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு வந்த பொழுது இந்த 2 பேர் செய்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து அவர்களை குறித்து சொல்லுகிற காரியத்தை தான் நம்ம இங்கு வாசிக்கிறோம். இந்த மார்த்தாள் என்பவள் உலக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாய், கலங்குகிறவர்களாய், சோர்ந்து போகிற ஒரு நபராய் காணப்படுகிறார். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாலே, நீ அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிற தேவையானது ஒன்று. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டுமோ எல்லா காரியத்தை குறித்தும் கவலைப்பட்டு கலங்குகிற மனிதர்களை தான் அதிகமாய் பார்க்கிறோம். குறிப்பாக சகோதரிகள் வாழ்க்கையில நாளை தினத்துல என்ன குழம்பு செய்வது, என்ன சாப்பாடு செய்வது என்பது கூட ஒரு பெரிய கவலையாய், பாரமாய் நினைக்கிற சகோதரிகள் இந்த உலகத்துல உண்டு. ஆனால் இன்னொரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யல, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து, இயேசுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு மனமகிழ்கிற மகளாய் காணப்பட்டார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த கவலைக்கான மருந்து, இந்த கவலைக்கான விடுதலை தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட ஒரு சகோதரி. ஆனால் இந்த உலகத்தின் கவலைகளை தனக்குள்ள எடுத்து போட்டு சோர்ந்து போய், உடைந்து போய், புலம்பி அங்கலாய்க்கிற ஒரு சகோதரி ஒருபுறம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரி, சகோதரியே, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை, வருமானத்தை குறித்த கவலை, சரீரத்தை குறித்த கவலை, இது எல்லாவற்றை காட்டிலும் தேவையில்லாத உலக கவலைகளை உள்ள எடுத்து போட்டு அந்த கவலைகள் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு ஜெபிக்க முடியாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து முடங்கி உட்காருகிறேன் என் தேவ பிள்ளையை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய சமூகத்தை நாடுங்கள், அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். உங்கள் கவலையெல்லாம் மாற்றக்கூடிய தேவ பிரசன்னத்தை அனுபவிங்கள். 40 நாட்கள் சீனாய் மலையின் உச்சியிலே மோசே தேவ சமூகத்திலே அமர்ந்து அந்த பிரசன்னத்தை ருசி பார்த்த பொழுது அதற்கு பின்பாய் ஓடுவதற்கு தேவையான பலனை, தைரியத்தை, நம்பிக்கை, விசுவாசத்தை தேவனுடைய பிரசன்னம் அவருக்கு கொடுத்தது. இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதரனே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி போய் சோர்ந்து போய் இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? தேவ சமூகத்துக்கு போங்கள். மரியாள் தேர்ந்தெடுத்தது கர்த்தருடைய பாதம், மார்த்தாள் தேர்ந்தெடுத்தது உலக கவலை. நீங்கள் யாராய் வாழப் போகிறீர்கள்? மரியாளாய் இருந்தால் தேவ பாதத்தில் உட்காருங்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தத்தை கேட்க உங்களை அர்ப்பணியுங்கள். இப்பொழுதே உங்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். உலக கவலைக்கு ஒருபோது இடம் கூடாது. இந்த உலக கவலை உங்கள் வாழ்க்கையை ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தொடர்ந்து ஓட முடியாதபடி உங்களை முடக்கிவிடும். கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜெபிக்கலாமா? இப்பொழுது அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தேவையானது ஒன்றே. அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு உடைய வார்த்தையின் மூலமாய் நீ பேசி இருக்கிறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் உடைய பாதத்தை, உடைய சமூகத்தை வாஞ்சிக்கட்டும் செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.